ரீசெண்டா கோல்டு வாங்குறத தவிருங்கன்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிக்கனமா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருந்தாங்க. இப்படி சொல்றதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களோட விலைவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா உயர போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன போவீங்களா? அது எப்படி, ஏன், என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்படி இவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளோட ருப்பியோட வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். இன்னைக்கு அரௌண்ட் 96ல இருக்கு. சோ இந்த வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண மதிப்பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைக்க ஆரம்பிச்சிரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அத்தியாவசியமான பொருட்கள்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிரொலிப்பு இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மெயினா பேசப்படுது. இப்ப நம்ம கோல்டோ இல்ல பெட்ரோல் டீசலோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வாங்குறோம் அப்படின்னா அயல்நாட்டு சந்தையில தான் வந்து அதிகமா வாங்குறோம். சோ அது எந்த முறையில வாங்குறோம் அப்படின்னு நம்மளோட ருப்பியை வச்சு வாங்க முடியாது. நம்ம வந்து அதுக்கு வந்து டாலரை உபயோகிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். சோ ஏன்னா டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான கரன்சிங்கிறதுனால. சோ அப்படி அதிகமா நம்ம வந்து டாலரை பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ருப்பியோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். டாலரோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதோட டிமாண்ட் அதிகமாக அதோட மதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ அப்படி அது அதிகமாகும் போது நம்மளோட ருபீஸ் வீக்னஸ் ஆக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்புங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து வீக்கமாக ஆரம்பிச்சிடும். சோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷன் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ரிசர்ச்சாளர்கள் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.